எங்களை அதிகமான அன்பின் கர்த்தாவே, இந்த காலை நேரத்துல கர்த்தாவே, ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் பேச வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் அருமையான சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் என் அன்பின் தோத்திரங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இன்றைக்கு தியானத்திற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 91ஆம் சங்கீதம் தான். எல்லாருக்கும் அந்த சங்கீதம் தெரியும். எல்லாருமே நம்ம மனப்பாடமா அது சொல்ற சங்கீதம். ஆனா ஒரு அருமையான சங்கீதம். நானு ஒரு வாரமா கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு இருந்தேன். என்ன டாபிக் எடுக்கிறதுன்னு எனக்கு இந்த 91ஆம் சங்கீதையும் மனசுல பட்டுக்கிட்டே இருந்தது. சரி, 91ஆம் சங்கீதமே நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு அதை நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனா இது அருமையான ஒவ்வொரு வசனமும் கடவுள் கொடுத்த நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த முழு உலகத்திலும் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளால அதிகமா நேசிக்கப்பட்டு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சங்கீதத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா 91ஆம் சங்கீதம் ஒரு பிளஸ்ஸடான சங்கீதம். நம்ம எப்பவுமே அத காலையிலயும் சாயங்காலமும் இரவும் அத நம்ம படிக்கும்போது நம்ம மனசுல ஒரு நல்ல ஒரு ஏதாவது பாரங்கள் இருந்தா கூட அது நம்மள தொந்தரவே கொடுக்காதான். அவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துல ஒவ்வொரு வசனமும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை அப்படியே மறுரூபமாக்கி இருக்குது. எத்தனையோ பேர் இந்த வசனத்தினால ஒரு நல்ல மனிதர்களா ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்வுல நல்ல பலனையும் கிருபையும் கொடுத்த சங்கீதம் இது. அதாவது இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது, நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, ரொம்ப இதா இருக்கும்போது, பலகீனமா இருக்கும்போது இந்த சங்கீதத்தை படிங்கள, ஒரு மனசுல ஒரு நல்ல ஒரு தெம்பா இருக்கும். கடவுள் இந்த வசனத்தின் மூலமாக அநேக பேரை ஆசீர்வதித்திருக்கார். நல்ல பலனை கொடுப்பார், கிருபையும் கொடுத்து நம்மளை என்ன செய்வார், அதிகமா ஆசீர்வதிப்பார். இது இந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதம் இஸ்ரவேலர் ரொம்ப நேசிக்கப்படுகிற சங்கீதம். இந்த இஸ்ரவேல மக்கள் இந்த சங்கீதத்தை ரொம்ப நேசிப்பாங்களாம். இந்த சங்கீதத்தை இப்போ நம்ம தியானிப்பது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த சங்கீதம் ஒரு பாதுகாப்பான சங்கீதம் நம்மளுக்கு. இது வசனம் 16 வசனம் இதுல இருக்கிறது. இதுல நம்மளுக்கு என்ன பாக்குறோம்னா, தேவன் நம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி பாதுகாக்கிறார், எந்தெந்த மூலமா பாதுகாக்கிறார், எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது எப்படி தப்புவிக்கிறார் என்பதுதான் அழகா சொல்லியிருக்கிறது. கடவுள் அவருடைய பிள்ளைங்க, நம்ம கண்டிப்பா அவரை நம்மளை பாதுகாப்பார், நிச்சயமா பாதுகாப்பார். தாய் தந்தை நம்ம பிள்ளைங்களை விட்டுருவோமா? ஒரு நாளும் விட மாட்டோம். அது தப்பு செஞ்சாலும் சரி, தப்பு செய்யலனாலும் சரி, நம்ம விட மாட்டோம். அதே போல் தேவன் அவருடைய பிள்ளைகள், நம்ம கடவுள் நம்மளை பாதுகாப்பார். எல்லா ஆபத்துக்கும் நம்மள என்ன செய்வார், தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ரொம்ப அருமையான வசனம். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரம் எல்லாம் இதை படிப்பேன் நானு. கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்த சங்கீதத்துல இத பலர் மோசே இத ஃபாலோ பண்ணதுன்னு சொல்றாங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தாவீது எழுதினாருன்னு சொல்றாங்க. ஆனா தாவீது எழுதின சங்கீதம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் மோசே தான் இதை என்ன செஞ்சிருக்காரு, இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திக்கிட்டு வரும்போது அவர் ஃபாலோ பண்ண ஒவ்வொரு இதும் கடவுளோட பேசி அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு இந்த ஒவ்வொரு வசனமும். இப்ப நம்மளுக்கு கூட சில விதமான ஆபத்துக்கள், சத்துருவின் பிசாசனுடைய சோதனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியில தேவன் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஜனங்களுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற தேவனுடைய வார்த்தை தான் இது.
அதாவது நம்மளுக்கு பலவிதமான ஆபத்துக்கள் வரும்போதும், பிசாசினாட சோதனைகள் வரும்போதும், போராட்டங்கள் வரும்போதும், தேவன் கடவுள் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற இந்த சங்கீதம் ரொம்ப அருமையான விசேஷமான ஒரு சங்கீதம். இத நான் 3ஆ பிரிக்கிறேன். 1, 1ஆம் வசனம், தேவன் நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவனது பாதுகாப்பு வசனம். அதாவது தேவனை நம்புற பிள்ளைங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு வசனம். அடுத்தது, தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற பாதுகாப்பு. வித்தியாசம் பாருங்க. 1ஆம் வசனம், தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு வசனம் இது. அடுத்ததாக 2வது வசனம், தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற பாதுகாப்பு. 3வதுல இருந்து கடைசி வரைக்கும் நாம பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான். பாதுகாப்பை கொடுத்து என்ன சொல்றாரு, அத சொல்லுகிறார். 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த சங்கீதத்தின் துவக்கமே நாம பார்க்கிறோம், கடவுளுடைய ஒரு மகத்துவமான ஒரு நாமத்தை துவங்குகிறது. அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். உன்னதமானவர், உன்னதமானவர்னா பைபிள்ல பார்க்கிறோம் ஏல் எலியோன் என்று அர்த்தம். அதாவது மகா உன்னதர், உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். நம்ம உபாகமம் புக்ல பார்க்கும்போது 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது இந்த உன்னதமானவரை குறித்து நிறைய சத்தியங்களை நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில பார்க்கிறோம். தேவன் உன்னதமானவர்னோ, அடுத்தது உயர்ந்தவர்னோ, அவர் சிறந்தவர்னோ, அவர் பரிசுத்தர்ன்றோ, இப்படி நம்ம அநேகம் அவரை பற்றி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம உன்னதத்தில் வாசம் செய்கிறவர், உன்னதத்தில் இருந்தாலும் மனுஷரை நேசிக்கிறவர் என்பதுதான் இந்த சங்கீதம். மனுஷரை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மனுஷரை கைவிடாத தேவன் அவர். அதை குறித்து தான் இது இந்த வசனத்துல நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய நம் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த முதல் வசனம் ரொம்ப அழகா இருக்குது. உன்னதமான தேவன், அந்த தேவனுடைய மறைவில், அவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல, அவரோடு நம்ம நேசிக்கும் தேசத்துல அவரை பற்றி நம்ம சொல்லும் போது, அடுத்தது வாழ்வில் அவருடைய வார்த்தைகளை நம்ம அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி நடக்கும் போதும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் சர்வ வல்லவராய் தன்னுடைய நிழலை என்ன செய்யறாராம், அவர்கள் மேல வச்சு அவர்களை எப்போதும் பாதுகாப்பாராம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த முதல் வசனத்துல அவர் சமூகத்துல நம்ம இருக்கணுமா, உன்னதமான தேவனுடைய அவருடைய மறைவில் இருக்கும்போது, அவர் சமூகத்தில் இருக்கும்போது, அவர் பாதத்தில் இருக்கும்போது, அவரை நம்ம நேசிக்கும் போது, நம்ம ஒரு தேசத்துல நம்ம இருக்கும்போது மற்றவங்களுக்கு அவரை பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லும் போது அவர் சொல்லுகிற பைபிள் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம், சர்வ வல்லவராய் தன்னுடைய நிழலை என்ன செய்வாராம், நம்ம மேல என்ன செய்வாராம், வைத்து பாதுகாப்பாராம். இதுதான் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டுள்ள அர்த்தம். அப்ப பாருங்க, நம்ம அப்ப எப்படி இருக்கணும், அவருடைய கடவுளோட நம்ம என்ன செய்யணும், அவர் நிழல்ல எப்பவும் இருக்கணும். இந்த உன்னதமான தேவனை நம்ம என்ன செய்யணும், யார் நேசித்து, யார் உன்னதமான தேவனுடைய சமூகத்தை யார் வாஞ்சித்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறாரோ அவர்களுக்கு தான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழல்
பாதுகாப்பா இருக்குமா. இதைதான் சங்கீதக்காரன் திரும்பவும் திரும்பவுமாக சொல்கிறார். மோசேவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மோசே என்ன செய்யறாரு, கடவுளோட 40 நாள் அந்த வனாந்தரத்துல என்ன செய்யறாரு, அவருடைய தேவனுடைய மறைவில் இருக்கிறார் 40 நாள். அந்த 40 நாள் இருந்த ஒரே மனிதன், மலையில இருந்து அவரோட கடவுளோட பேசி உன்னதமானவரோட இருந்து பேசின ஒரே மனிதன் மோசே மட்டும்தான். அவரு எவ்வளவு பொறுமையா இருந்து, எவ்வளவு வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு அந்த மலை மேல இருந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் கடவுளை தேடி அந்த 40 நாள் அவரோட பேசி எவ்வளவு ஒரு அழகாக அவரு அத சொல்லிட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு, அவர்கிட்ட உன்னதமானவரோட அவர் இருந்ததுனால, அவருடைய நிழலில் இருந்ததுனால அவர் என்ன செய்யறாரு, கடவுள் அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஏன்னா 40 நாள் அவரோடு இருந்து அநேக காரியங்களை குறித்து மோசே என்ன செய்யலாம், பேசியிருக்கலாம். ஏன்னா அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் நடத்தி கொண்டு போகிற இத பத்தி கடவுள்கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அததான் அவர் சொல்றாரு. அப்போ கடவுளை அவர் அப்படியே நம்பிட்டார், ஆண்டவரை நம்பிட்டார். அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. அதே போலதான் நாமளும் என்ன செய்யணும், கடவுளை நோக்கி, நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு அடைக்கலம், எனக்கு பலன், எல்லாம் அவரை நம்பி நாம இருக்கும்போது அவருக்கு அவர் என்ன செய்வாராம், நம்மளுக்கு நிழலாக இருப்பாராம். ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுளை தேடணும். அப்படி நம்ம கடவுளை தேடும் போது கடவுள் என்ன செய்வார், நம்மளுக்கு நிச்சயமான பலவித ஆசீர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய மறைவுல நம்ம இருக்கும்போது அவர் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், நிழல் கொடுக்கிறார், எல்லாமே அவருடைய கோட்டை. அவரை நம்பி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன, எல்லாவற்றையுமே அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய விசுவாசம். தேவன் யாருக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்னா, கர்த்தரை நோக்கி, ஐயா நீதான் அல்ல, எல்லாமே நீங்க தான் ஐயா, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அப்படி நம்புகிற மனுஷனுடைய பாக்கியம் என்ன செய்யுமா, எப்பவும் அவருடைய வாழ்வுல பாதுகாப்பு இருக்கும். அவருடைய வாழ்வில் தேவன் என்ன செய்வார், எல்லாவற்றையும் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய தேசத்துல நம்ம வாழும்போது நம்மளுடைய அநேக ஆசீர்வாதங்களே நம்மளுக்கு விளங்க பண்ணுவார். தேவனையே நம்பி நம்ம தேவனையே நேசித்து வாழுகிற பிள்ளைகளின் வாழ்வில் தான் அநேக ஆசீர்வாதங்கள். நம்ம நேசிக்கணும், கடவுளை நேசிக்கணும். அது மாத்திரம் நம்ம இந்த மாதிரி வசனங்களை நம்ம வாசித்து வாசித்து நம்ம மனசை என்ன செய்யணும், நாம திடப்படுத்திக்கணும். அப்படி நாம திடப்படுத்தி கொள்ளும் போதுதான் நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு, தேவனுடைய மறைவுக்குள் நம்ம வாழ்கின்ற வாழ்வு, அதுதான் ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு போய் விடும். அதனால நாம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே அவர் தான். அவர் மறைவுல இருக்கும்போது அவருக்கு நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்து எல்லாவற்றும் நம்மளுக்கு நிழலாய் இருந்து அவர் என்ன செய்வாரு, அவரை நம்ம நம்பி இருக்கும்போது, விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது கடவுள் நம்மளை வழி நடத்துவார். அடுத்ததாக, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் நமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். அருமையான வசனம். அவர் நம்மளுடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைக்கும் தப்பி வைப்பார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அந்த வனாந்தர பயணத்தை செய்யும் போது எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளோ எதிரிகள் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த எதிரிகள் என்ன செய்யலாம், அவங்களை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பின்னாலேயே அந்த எகிப்து மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த சேனைகள் பாரு, ஆனா அவங்களுடைய சேனைகள் என்னது,
அந்த செங்கடல் வழியாக அவங்கள துரத்திக்கிட்டே வருது. ஆனா கடவுள் என்ன செய்யறாரு? நம்ம அத பைபிள்ல வாசிக்கிறோம். கடவுள் என்ன சொல்றாரு? வேடனுடைய கண்ணி அது என்னதுன்னா மனுஷரால் உண்டாக ஆபத்து தான். பிசாசாகிய சாத்தானால உண்டாக ஆபத்து தான். அந்த சாத்தானுடைய சோதனைகள் நம்மளுக்கு ஆபத்துக்கள் வராதபடி கடவுள் நம்மள என்ன செய்யறாரு? ஒவ்வொரு வேடனுடைய கண்ணிக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்பித்து கொண்டு வருகிறார். இப்ப நம்ம வனாந்தரத்துல அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு நம்ம யோசித்து பாருங்க, ஒரு 40 வருஷம் அவங்க டிராவல் பண்றாங்க. எவ்வளவு வேதனைகள் இருக்கும். நம்ம 2 நாள் வெளியே நம்ம எங்கேயா போறோம்னா இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கலாமா, அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு பல விதத்துல யோசிக்கிறோம். ஆனால் அந்த எகிப்து மக்கள் கடவுள் சொன்னாரு, மோசே மூலம் கடவுள் சொன்னாருன்ற ஒரு வார்த்தையின்படி அதற்கு கீழ்ப்படிந்து 40 வருஷம் எதை பத்தியும் கேர் பண்ணாம, அவங்க துணியை பத்தியும் கேர் பண்ணல, அவங்க எப்படி சிக்காயிடுமோ ஒரு டேப்லெட் இது எதுவுமே இல்ல. மோசையை நம்பி என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த வனாந்தரத்துல நடந்து வராங்க. அங்க இருக்கிற வனாந்தரத்தின் சூழல் எப்படி இருக்கும்னு தெரியும். சரியான வெயில் இருக்கும், ஒரு ஆரோக்கியமான காற்று இருந்திருக்காது. அந்த 40 வருஷத்துல எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, எத்தனை பேர் வியாதியில படுத்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு வஸ்திரங்கள் இல்லாம இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரை நம்பி ஆண்டவர் நடத்துவார் என்று விசுவாசத்தோட அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை நோக்கி என்ன செய்யறாங்க? விசுவாசத்தோட என்ன செய்யறாங்க? அவர் பின்னால மோசே பின்னால போறாங்க. தேவன் என்ன செய்யறாரு? அவங்கள அருமையாக வழி நடத்துகிறார். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்களாம்? ஒவ்வொரு நாளும் இந்த 91ஆம் சங்கீதத்தை 3 தடவை வாசிப்பாங்களாம். 3 தடவை, காலையில, மத்தியானம், இரவு 3 தடவை வாசிப்பாங்களாம். குடும்பமாக இருந்து வாசிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த போகிற வழியில யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த 91ஆம் சங்கீதத்தை 7 முறை வாசித்துதான் அடக்கம் பண்ணுவாங்களாம். ஏன்னா பின்னால எந்த கஷ்டமும் அவங்களுக்கு என்னது? அந்த வனாந்தரத்துல நடக்கும்போது அந்த வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் அந்த கொள்ளை நோய் எதுவும் வரக்கூடாதுன்ற ஒரு விசுவாசத்துல கடவுள் கொடுத்து இந்த வசனத்தை, மோசே மூலம் கொடுக்கிற வசனத்தை அவங்க என்ன செய்யறாங்க? அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. ஏன் அவங்க அடக்கம் பண்ணும்போது கூட இதை 7 தடவை அவங்க வாசிக்கிறாங்கன்னா, எந்த அசுத்தாவியும் அவங்களை நெருங்கக்கூடாதுன்ற ஒரே இதுதான். அவங்க போகிற வழி எவ்வளோ கரடு முரடாக இருக்கலாம், எவ்வளோ அஸ்தாவினால நிரம்பியிருக்கலாம். ஆனாலும் கடவுள் வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோட இந்த வசனத்தை சொல்லி சொல்லி 91ஆம் சங்கீதத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்க? அவங்க என்ன செய்யறாங்க? வாசித்துக்கிட்டே அத சொல்லி சொல்லிதான் எல்லாம் செய்வாங்களாம். அடக்கம் பண்ணும் போது 7 முறை அவங்க செய்வாங்களாம். அப்ப எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க அவங்க கிட்ட. எவ்வளவு அவங்க எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம கூட அவ்வளோ விசுவாசமா நம்ம இருக்க மாட்டோம். அவ்வளவு விசுவாசமா இருந்ததுனால்தான் கடவுள் என்ன செய்யறாரு? வழி நடத்தி கொண்டு வந்தார். இந்த சங்கீதம் பிசாசும் சரி, நோயும் சரி, ஒரு மருந்துன்னே சொல்லலாம். நம்ம இந்த சங்கீதம் ஒரு நோய்க்கு உரிய மருந்துன்னே சொல்லலாம். அதே போல அசுத்தாவி நம்மள கிட்ட நெருங்க விடாது. அவ்வளவு அருமையான வாசனம். கடவுள் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் என்ன செய்யறார்? நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அவருக்கு கஷ்டம் மாதிரி. ஆனா அவர் நம்மளை என்ன செய்வார்? ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்த்திருந்து என்ன செய்வாரு? கைவிடவே மாட்டார். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது நம்மளை என்ன செய்வார்? கடவுள் எல்லா வித கண்ணிக்கும், வேடனுடைய கண்ணிக்கும், கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வார்? நம்மளை இஸ்ரவேல் மக்களை எப்படி தப்பிவித்தாரோ அதே போல நம்மளை என்ன செய்வார்? தப்பிவிப்பார். அடுத்ததாக
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். ஒரு இது இந்த பறவைகள்லாம் பாருங்க, நம்மளாவது எல்லாரும் இவ்வளவு அறிவுகள்ல இது இருக்கும், நல்லா இருக்கிறோம். அந்த பறவைகள் எல்லாம் எடுத்துக்குங்க, ஒரு கோழி எடுத்துக்குங்க. அது என்ன செய்யுமா, ஒரு கஷ்டம்னு வரும்போது ஏதாவது ஒரு மேல ஏதாவது ஒரு பறவை ஏதாவது பறந்ததுன்னா உடனே என்ன செய்யுமா, கோழி குஞ்சுங்க என்ன செய்யுமா, அந்த தாய் கோழி கிட்ட போயிட்டு என்ன செய்யுமா, அப்படியே போயிட்டு அந்த சட்டைகளால மூடிக்குமா. அந்த தாய் என்ன செய்யுமா, அப்படியே மூடிக்குமா. அதுக்கு மென்மையான இறகுதான். ஆனாலும் அந்த தாய் கோழி குஞ்சுங்களுக்கு என்ன ஒரு இது நம்பிக்கை, விசுவாசம், தாய்கிட்ட நம்ம போயிட்டோம், அது நம்மள ஒண்ணும் பண்ணாது, நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை. அதுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. அந்த சின்ன ஒரு குருவி, அந்த பறவைனம் எல்லாமே பாருங்க. அதே போலதான் நம்மளுக்கு கடவுள் என்ன செய்யறாரு, கடவுளுடைய சிறகு வலிமையான சிறகு, வலிமையான சிறகு. இந்த சிறகை ஒருவேளை தாண்டி ஆபத்து உள்ளே வந்தாலும் கடவுள் என்ன செய்வார், நம்மளை என்ன செய்வார், இந்த வலிமையான சிறகு மூலம் நம்மளை என்ன செய்வார், மூடி மறைத்து கொள்வார். இந்த சிறகுக்குள்ள சத்துரு உள்ள புகவே முடியாது. எந்த காரத்திலும் அவர் கிட்ட நெருங்கவே முடியாது. அவர் நம்மளுக்கு கடவுள் பலத்த அரணாய் இருந்து தேவன் நம்மளை காக்கின்ற தேவனா இருக்கிறார். இந்த சிறகுகளின் அணைப்பு, அரவணைப்பு தேவனுடைய கரிசனையை காட்டுகிறது, தேவனுடைய பாதுகாப்பை சொல்லுகிறது. அதனால நம்ம கடவுளை நம்பி, கடவுளை நம் சோதனைகள் வரதான் செய்யும், இல்லாம இல்லை, எல்லார் வீட்லயும் உண்டு. ஆனாலும் விசுவாசத்தோடு இருக்கணும். அந்த கடவுள் எனக்கு செய்வார், அந்த விசுவாசம், நன்மையானாலும் சரி, அது தீமை ஆனாலும் சரி, கடவுள் இருக்கார். அந்த ஒரே ஒரு விசுவாசம் தான் இருக்கணும். நானும் என்னுடைய இது எவ்வளவோ சொல்லியிருக்கேன், ஆனா இப்பதான் ரொம்ப சொல்றது கிடையாது. சிறு வயது முதற்கொண்டு 23 வயசுல இருந்து இப்ப 65 வயசு ஆகுது. கஷ்டங்கள் தான், நிறைய பாடுகள் தான், நிறைய பிரச்சனைகள் தான். மாமியார் மாமனாருடைய குடும்பத்தை காப்பாத்தின, தாய் தகப்பனுடைய குடும்பத்தை பார்த்தேன். இன்னும் என் தங்கச்சி, என் தம்பி பிள்ளைகள் 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் இவ்வளவும், அப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்க. நம்ம இப்ப தாய் தகப்பன் தான், நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கும், அதுங்களாக படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள இது பண்ணிதான் சரியா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா எனக்கு அங்க இருக்கிற குடும்பத்தினுடைய மாமியார் மாமனார் அவங்க பிள்ளைங்களாம் படிக்க வச்சேன். அடுத்தது எங்க அம்மா அப்பா குடும்பத்தை நான் கட்டி காத்தேன். என்னுடைய அதிர்ஷ்டம், என் தம்பி ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்களை 5 மாச குழந்தை, பெரியவனுக்கு 5 வயசு, அவனை இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வளர்த்துட்டு அவனுக்கு இப்ப 25 வயசு, கல்யாணம் ஆகி அவனை நேவில வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி பேத்தியும் எடுத்துட்டேன். அடுத்தது சின்ன பையன், அவனுக்கும் 25, இப்ப 23 வயசு ஆகுது. எம்சிஏ இப்பதான் முடிச்சிருக்கான், ஆபேஷ். அவனுக்காக தான் ஜெபிப்போம். நம்ம எம்சிஏ முடிச்சிருக்கான், அவனுக்காக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு செலவுகள், எனக்கும் 2 பொண்ணுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பாடுகள் இருக்கும். அவங்களுக்கு செலவு பண்ணும்போது இவங்களுக்கு பிரச்சனை, இப்படி எல்லா வச்சுமே. ஆனால் இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு இருந்தோம். ஆனால் ஒரு நிழல் என்னை அப்படியே பாதுகாத்துட்டு வரும். இவ்வளவு பாடுகள் இருந்தாலும் எனக்கு கஷ்டம்ன்றதே வீட்டுல இல்லை. அது எப்படின்னே எனக்கு தெரியாது, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. கடவுள் எப்போ அவர் மறைவுல நான் இருக்கிறேன். அவர் தான் எனக்கு எல்லாமே. 23 வயசுலயே நான் என்னை பறிகொடுத்தேன். சாமி, எனக்கு நீதான் எல்லாமே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுனாலும் நீதான் எனக்கு தகப்பேன் அப்படின்ற ஒரே ஒரு விசுவாசத்தோட இன்னும் இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் வரும்,
வீட்டுல எதுனாலும் நான் பேசவே மாட்டேன், சண்டை போட மாட்டேன், எங்க ஹஸ்பண்டோட சண்டை போட மாட்டேன், கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நாளைக்குன்னு கூட எடுத்து வைக்க மாட்டேன். என்னால முடிஞ்சது இன்னைக்கு இது வேணுமா கொடுத்துருவேன். எதை பத்தியுமே நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் நிழலாய் நான் இருக்கிறேன். வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. குடும்பம் போது 1000 இருக்கும். நம்ம குழந்தை மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம ஒரு குழந்தைய என்ன செய்வோம்? குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. தாய் என்ன செய்வாங்க? அந்த குழந்தைய எந்த நேரம் கண்ணோக்கிட்டே இருப்பாங்க, எந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்றான், என்ன குழந்தை என்ன பண்ணுது, ஏதாவது எடுத்து வாயில போட்டுருமா, இல்ல விட்டா எங்கேயாவது எதாவது இடிச்சுக்குமோ அப்படின்ற ஒரு எந்த நேரமும் இருக்கும். அப்போ நம்மளும் நம்ம மனசை வந்து பரிசுத்தமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வைங்களேன், கடவுளுடைய கண் எப்போ நம்ம மேலேயே இருக்கும். ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட உடனே நம்மள என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார் கடவுள். ஒரு நாள் கைவிட மாட்டார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தது. இதுவரைக்கும் ஒரு நோய் நொடி கிடையாது. கடவுள் என்னை அருமையா வழி நடத்திட்டு வர நான் ஒரு சாட்சியாவே சொல்வேன். ஒரு குறையும் எனக்கு இல்லவே இல்லை. ஆனா எப்படி நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியாது. ஏன்னா எப்போ அவர் எனக்கு பக்க துணையா இருக்கிறார். எப்பவும் எனக்கு அவருடைய மறைவுல நான் இருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு? எனக்கு நிழலா இருக்கிறார். எங்க போனாலும் எந்த கஷ்டமும் வரவே வராது. நான் அநேக செலவுகள், பல பாடுகள் இருக்கும். ஆனா எப்படி ஒரு சமாதானத்தை எனக்கு குடும்பத்துல தராருன்னு சொல்லவே முடியாது. நம்ம குழந்தைய போல இருக்கும்போது அவர் கடவுளுடைய கண்ணு எப்படியும் நம்ம மேலதான் இருக்கும். உலகத்துல நம்மளை விட்டு வச்சிருக்காரு. உலகத்துல கொஞ்ச நாள் இருங்கம்மான்னு விட்டு வச்சிருக்காரு. நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோமோ அதெல்லாம் பாக்குறாரு ஏசப்பா. பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னென்ன செய்யறோமோ எல்லாவற்றையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அதிகமா போகும்போது கொஞ்சம் இழுத்து பிடிப்பார். சோதனைகள் கொடுத்து என்ன செய்வார்? நம்மளை மனம் திரும்ப செய்வார். அதனால நாம் என்ன செய்யணும்? அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? நம்மளை சிறகுகளால மூடி பாதுகாப்பார். அவரு கர்சனையுள்ள தேவன், பாதுகாப்பை நம்மளுக்கு தருகிற தேவன். அதை நான் ரொம்ப சாட்சியா சொல்வேன். நான் பெண்களாகிய நமக்கு வந்து இது கண்டிப்பா தேவை. கள்ளம் கபடு இல்லாம இருங்க. தாய் வீட்டுக்கு சேர்ந்த ஒண்ணு நினைக்காதுங்க, மாமியார் வீட்டுக்கு சேர்ந்த ஒண்ணு நினைக்கவே நினைக்காது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. கடவுள் ஆசீர்வாதமா நடத்திட்டு வர்றாரு. எவ்வளவு கஷ்டங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நான் 38 வருஷம் டிராவல் பண்ணேன். சென்னை டு அரக்கணம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா? கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் டெய்லி அப் அண்ட் டவுன் 4 hours ஜேர்னி. ஒரு பலவீனமும் கடவுள் எனக்கு கொடுக்கவே இல்லை. ரிட்டையர்ட் ஆகி இதோட எத்தனையோ வருஷம் ஆகுது, 7-8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கடவுள் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. எந்த குறையுமே எனக்கு வச்சது கிடையாது. காரணம் கள்ளம் கபடு இல்லாம குழந்தைய போல அவரு நிழல்ல நம்ம இருக்கும்போது அவர் நம்மள சிறகுகளால மூடுவார். அவர் வலிமையான சிறகு. எப்படிப்பட்ட கண்ணி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதிகள் வந்தாலும் நம்மளை தடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவர் அரவணைப்புக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தது, சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். எவ்வளவு பாருங்க. இப்போ சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தைகள். அது நம்மளுக்கு வந்து ஒரு கேடகம். இப்ப நம்ம சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காலையில எழுந்த உடனே சிலர் நம்மளாம் வசனங்கள் அனுப்புறோம். அந்த வசனங்கள்ல பார்க்கும்போது ஒரு ஆறுதலான வசனம் இருக்கும்போது, அப்பா கடவுள் கொடுத்த வசனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுல எவ்வளவு ஒரு அன்பு இருக்கு பாருங்க, சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்போ அவருடைய சத்தியம், அவருடைய தேவ வார்த்தைகள், அந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு ஒரு பரிசையும் கேடகும் ஆகும். ஒரு பாதுகாப்பை நம்மளுக்கு கொடுக்கும். கேடகத்தை போல வலிமை கடவுள் என்ன செய்வாரு? அந்த வலிமையும் அரவணைப்பையும் நம்மளுக்கு கொடுத்து பாதுகாப்பையும் நம்மளுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார்.
அடுத்ததாக, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். இது கூட அருமையான வசனம். ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அவங்க ராத்திரி நடக்கும்போது யோசித்து பாருங்க, எவ்வளவு பயமா இருக்கும். யோசித்து பாருங்க, அந்த நேரத்துல எவ்வளவு விபத்துக்கள் வரலாம், எவ்வளவு விலங்குகள் வரலாம், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவு சுகவீனங்கள் வரலாம். பாதுகாப்பு இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்காங்க. சில நேரம் ஆபத்துக்கள் வரலாம். ஆனா கடவுளை நம்பி அவங்க போனாங்க. இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அந்த வேத வசனத்தையே அவர்கள் என்ன செய்யறாங்க, மனசுல வச்சுக்கிட்டு போறாங்க. கடவுள் தூங்க மாட்டார். இரவும் பகலும் என்ன செய்யறார், நம்மளை காக்கிற தேவன். பகல்ல பறக்க அம்புக்கும் என்ன செய்வார் தேவன், என்ன செய்வார், நம்ம விலைக்கு என்ன செய்வார், காப்பார். இதுதான் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. இரவுல என்ன பயங்கரம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விபத்துக்கள், எப்படிப்பட்ட விலங்குகள், எப்படிப்பட்ட பெரிய வியாதிகள் வந்தாலும், பகல்ல பறக்கும் பலவித கண்ணிக்கு எதுனாலும் சரி, கொள்ளை நோய்க்கும் சரி, எல்லாத்துக்கும் சங்காரத்துக்கும் என்ன செய்வார், பயப்படாதுன்னு சொல்றார். ஏன்னா கடவுள் நம்மோடு என்ன செய்யறார், இருக்கிறார். தேவாதி தேவன், வல்லமையுள்ள தேவன். அவரு எப்படிப்பட்ட இதையும் நம்ம என்ன செய்வார், காப்பாற்றுவார். எந்த வியாதி வந்தாலும் சரி, நம்ம சில நேரம் நினைப்போம், ஐயோ எனக்கு போனா, நான் போன ஒரு மாசத்துக்கு முன்னால கொடைக்கானல் போனேன். எனக்கு மலை மேல ஏறினாவே ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆயிடுவேன். ஒரு மாதிரி பண்ணோம், என்னென்னோ பண்ணோம், பயந்துகிட்டே போனேன். ஆனா கடவுள் மேல ஒரு விசுவாச நம்பிக்கை. முதல் போலாமா வேண்டாவான், ஆனாலும் ஒரு நம்பிக்கை, கடவுள் வழி நடத்துவார், போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போன பாருங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால நம்ம எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, அந்த பலகீனம் வந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்காதபடி, கவலைப்படவே கூடாது. கவலைப்படாதபடி அவர் சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், அமர்ந்திருக்க பழகணும். அவரோட பேசணும், அவரோட நம்ம நேசிக்கணும். அவர் சமூகத்துல நம்மளை என்ன செய்யணும், மறைச்சுக்கணும். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுக்கு என்ன, கடவுள் என்ன செய்வார், வழி நடத்துவார். அடுத்ததாக, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நம்மளை, இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது உன்னை நெருங்காது. கடவுள் கொடுக்கிற, தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பாதுகாப்பு. இஸ்ரவேலர் எகிப்துல அடிமைகளாக இருந்த போது, அங்க பாருங்க, அந்த கல்மலை, தவளை, கொள்ளை நோய், பேன்கள் எல்லாமே உண்டாச்சு, வாதைகள். ஆனா இஸ்ரவேல மக்களுக்கு ஒண்ணும் நடக்கல. இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒண்ணும் நடக்கல. ஆனால் எகிப்திய மக்களுக்கு என்ன ஆச்சு, பலர் இந்த இது வந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய தலைச்சன் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. அடுத்த வீட்டுல இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க, பக்கத்துல இருந்தவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் வீட்டுல ஒருத்தர் வீட்டுல கூட இந்த அழிவே வரவே இல்லை, இந்த சங்காரம் நிகழவே இல்லை, ஒரு அழிவும் வரல. பிசாசு செய்கை இஸ்ரவேல் மக்களை தாக்கவே இல்லை. இதுதான் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பாதுகாப்பு. உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது பக்கத்துல 16 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. தேவன் சொல்லுகிறார், நம்மளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ யுத்தங்கள், எவ்வளவு யுத்தங்கள் நடந்தாலும் ஒரு யுத்தத்துல கூட தாவீது மரித்து இறக்குற மாதிரி தேவன் அனுமதிக்கவே இல்லை. என்ன, தாவீதை சுற்றி என்னது, எத்தனையோ பேர் மரித்திருக்கலாம்.
எத்தனையோ பேர் மறித்திருக்கலாம். ஆனா தாவீது என்ன செய்யல, கடவுளை வந்து கைவிடவே இல்லை. ஏன்னா அவருடைய விசுவாசம். அவருடைய விசுவாசம். உன் பக்கத்துல 1000 பேரும், உன் வலது பக்கத்துல 16 பேர் விழுந்தாலும் உன்னை என்னது அணுகாது. நம்மளை சுற்றி நடக்கும் ஆபத்துக்கள் நமக்கு தெரியாது. ஆனா கடவுள் சொல்றாரு, உங்களை தொடாது. தேவன் வந்து உங்களுக்கு கோட்டையா இருக்கிறார், அரணா இருக்கார், பாதுகாப்பா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய மறைவில் நம்ம இருக்கிறோம். அவருடைய நிழல்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தங்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளை என்ன செய்யாது, எதுவுமே என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அந்த விசுவாச நம்பிக்கையோடு இருக்கணும். அடுத்தது, உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் கலனை காண்பாய். நம்ம அமைதலா வாழ்க்கையில அமைதலா இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் வரும். குடும்பத்துல கூட ஏதாவது திருப்பி நம்ம ஏதாவது பேசிடுவோம். அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. பேசாது இருங்களேன், கடவுள் அதெல்லாம் பார்த்துப்பார். நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாலேயே அது அவங்க உணர்றதுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கடவுள் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, பாரு அவங்கள கடவுள் எவ்வளவு தூரம் காப்பாற்றிருக்காருன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த வியாதிக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைன்னு எல்லா சூழலையும், எல்லாம் வாழ்க்கைன்னு போது எவ்வளவு பலவித பிரச்சனைகள் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? அமைதலா இருக்கணும். அந்த அமைதல்ன்றது பெண்களாகிய நமக்கு ஒரு பெரிய இது. அந்த அமைதலா இருந்து பாருங்களேன். நான்லாம் வாயே திறக்க மாட்டேன். என் பொண்ணுங்களும் அதே மாதிரிதான். 2 பிள்ளைங்களையும் வாயே திறக்க மாட்டாங்க. கடவுள் வந்து பாதுகாப்பா இருக்கிறார். ஒரு குறையுமே எனக்கு இல்லவே இல்லை. எவ்வளவு கஷ்டம், இந்த மாதிரி கஷ்டம் வந்து நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்தது இல்லை. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களதான் நம்ம பார்த்து அதுங்களை படிக்க வச்சு ஆழாக்கி கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தியை காணுவோம். ஆனா எனக்கு இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையே, என்னுடைய பணமே, என் சம்பளம் எல்லாமே இப்படியேதான். ஆனால் என்ன அறியாம கடவுள், அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. கடவுள் ஆசீர்வாதத்துக்கு அது எந்த நேரத்துல வருதுன்னு சொல்ல முடியாது. கடவுள் என்ன செய்வார்? எல்லாவற்றும் கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய உன்னதமானவருடைய மறைவில நம்ம இருக்கும்போது அவர் நம்மளுக்கு என்ன நிழலா இருக்கிறார். அடுத்ததாக, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தாபரம் என்பது கடவுள், அதாவது நமக்கு நம்மோடு இருக்கிறார். அவரை நம்புகிற நமக்கும் அவர் மறைவிடமா தான் இருக்கிறார். ஆனால் மறைவிடமா இருந்தாலும் நாம் அவரை நம்பும் போது அவர் என்ன செய்யறார்? தேவன் வந்து நம்மளுக்கு தாவரமாய் இருக்கிறார். வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து குடும்பம் போது நிறைய இருக்குது. இல்லாம இல்லவே இல்லை. 1 2 கிடையாது, நிறைய. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது. சிலருக்கு பிசினஸ்ல கஷ்டம், சிலர் குடும்பத்துல கணவரால கஷ்டம், சிலருக்கு வந்து பிள்ளைங்களால கஷ்டம், எவ்வளவு நாத்தனாரால கஷ்டம், மாமியாரால கஷ்டம், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நாம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன செய்றார்? நம்மளுக்கு என்ன செய்றார்? ஆபாரமாய் இருக்கிறார். நம்மளுக்காக அவர் சிலுவையை சுமந்தார், சிலுவையில மரித்தார். நமக்காக, நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அப்படி நாம அவரை நம்பும் போது, அவருடைய மறைவில நம்ம இருக்கும்போது, நம்மளை எதுவுமே, நம்ம கூடாரத்தை, வாதை நம்ம கூடாரத்தையும் அணுகாது. நம்ம கடவுள் என்ன செய்வார்? நம்மளை என்ன செய்வார்? இந்த வாதிகளுக்கு விலக்கி காப்பார். நாம் என்ன செய்வோம்? சுகமா இருப்போம். கடவுள் நம்மளை என்ன செய்வார்? வேலி அடைத்து காப்பார்.
ஒரு குறையும் நம்மளுக்கு வைக்கவே மாட்டார். இது நான் என்னுடைய அனுபவத்துல நிச்சயமா சொல்றேங்க. வாழ்க்கையில நம்மளுக்கு கடவுள் கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலை. நான் டீச்சரா இருந்தேன். ஒரு நாள் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டேன். பிள்ளைகளுக்காக உழைப்பேன். அதனுடைய பலன் இப்ப அனுபவிக்கிறேன். நான் பிள்ளைகளுக்காக செய்வேன். 7 பிள்ளைங்க படிக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்ல ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு கேத்தலிக் இன்ஸ்டியூட்ல போயிட்டு இவங்க பெத்தவங்க இல்ல கொஞ்சம் வச்சுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வைப்பேன். எல்லாமே ஹாஸ்டல்ல விட்டுருவேன் சில பிள்ளைங்கள. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் கள்ளங்கப்படு இல்லாம நம்மள இந்த பூமியில அவர் வச்சிருக்காரு. இந்த பூமியில வச்சிருக்காரு. நாம என்ன செய்யறோன்றத பாக்குறாரு. அவர் கடவுள் சொன்னாரு, நானும் மனுஷனாக இந்த பூமியில இருந்தேன். அநேக வலிகளை சுமந்தேன். அநேக வலிகளை சுமந்தேன். கொஞ்ச நெஞ்ச வலிகள் இல்ல. செய்யாத தவறுகளுக்கும் எவ்வளோ வலியை சுமந்தேன். அதை விட்டுட்டு இப்ப வந்திருக்கேன். உங்களால சுமக்க முடியும். அந்த வலிகளை சுமக்க முடியும். சுமருங்க. அத பாத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம என்னென்ன செய்யறோம், இதெல்லாம் சேர்த்து வச்சு நாம என்னென்ன செய்யறோமோ, சிறு வயது முதற்கொண்டு வயதான வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமோ அததான் பின்னால நமக்கு ஃபுல்லா வரும். அதனால உலகத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, அவருடைய நிழல்ல நம்ம இருக்கும்போது, அவருடைய மறைவுல நம்ம இருக்கும்போது, அவர் நம்மளுக்கு நிழலா இருந்து நம்மளை வழி நடத்துவார். அடுத்தது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்கள் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வெறியின் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? இது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பலவித இடர்கள் வந்தாலும் கடவுள் என்ன செய்யறாரு? உன்னுடைய தூதர்களை பத்தி என்ன செய்வார்? நம்மளை என்ன செய்வாராம்? பாதம் கல்லில் இடராதபடி என்ன செய்வாராம்? கைகளில் ஏந்தி கொண்டு போவாரு. அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பார்த்தீங்களா? நேத்து கூட ஒரு சிஸ்டர் சாட்சியா சொன்னாங்க அவங்களுடைய மகளை பத்தி. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நடத்துவாருமா, நிச்சயமா நடத்துவார். ஆனா நம்ம தான் விசுவாசிக்கணுமா. கொஞ்சம் மனசு நம்ம தளர்ந்துடும். மனுஷர் தான் நம்ம தளர்ந்துருவோம் கண்டிப்பா. அது நான் இல்லைன்னு சொல்லல. நான் ஒரு இதுல சொல்லியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சாட்சியா சொன்னேன். என் தம்பி 30 வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்தான். அவன் மனைவியும் பின்னால உட்காந்து இறந்துட்டான். இறந்த போது வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. என்னால தாங்கவே முடியல. 30 வயசு பையன். அந்த பிள்ளைங்க தான் இப்ப 2 பிள்ளைங்களை நான் வளர்த்துக்கிட்டு வரேன். குழந்தை 3 மாச குழந்தை, 5 வயசு பையன், 2 பேர் இருக்காங்க. எனக்கு என்ன அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காய் உட்காந்துட்டேன், அழுதேன். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே என் மனசுல யாரோ பேசின மாதிரிச்சு. ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. என் தம்பி படுக்கையில அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு போட்டாங்க. ஸ்தோத்திரம் தான் சொன்னேன், ஸ்தோத்திரம் தான் சொன்னேன். எதுவுமே சொல்லல, நானு அழல, எதுவுமே பண்ணல, ஸ்தோத்திரம். அப்புறம் நான் ஒரு 2 நாள் கழிச்சு யோசித்து பார்த்தேன். சாமி, எப்படி அப்பா நான் ஸ்தோத்திரம் சொன்னேன்? எப்படிப்பா அந்த கஷ்டத்துலயும் எப்படிப்பா ஸ்தோத்திரம் சொன்னேன்? அம்மா, அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் உயிரோட இருந்து, நீங்க உயிரோட கொடுங்கன்னு கேக்குறீங்க. உயிரோட இருந்து வாழ்நாளெல்லாம் அவன் கஷ்டப்படுறதை விட என்கிட்ட வந்துட்டோம். பிள்ளை என்கிட்ட வந்துட்டோம், நன்றி சொல்லு. அதனாலதான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க நல்லா இருங்க, நான் எடுத்துக்கிட்டேன். கடவுள் அவனை காப்பாத்திருக்கலாம். ஆனா உலகத்துல அவனை விட்டு வச்சாரு. அவன் எப்படி ஓட்டினானோ. அதனாலதான் அந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்புக்காக இந்த வசனத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். 91ஆம் சங்கீதம். பிசாசானவன் பக்கத்திலே இருப்பான். நம்ம அந்த 91ஆம் சங்கீதத்தை சொல்லி 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 நம்ம என்ன செய்யணும்? விரட்டணும். எந்த சத்துரும் என்ன செய்யாது, நம்மள நெருங்காது. நான் ஒவ்வொரு நாளும் நான் அடிக்கடி செல்வியை நினைப்பேன். செல்வி சிஸ்டர்,
நான் என் தம்பி இறந்து இன்னும் கூட நினைச்சு அழுவேன். இன்னும் கூட நினைச்சு அழுவேன். எப்படிதான் அது கடவுள் அந்த சமாதானத்தை நம்மளுக்கு தராருன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் சுவாமின்னு இந்த வசனத்தை படிக்கும்போது மனசு ஆறுதல் அடைஞ்சிடும். அதனால கடவுள் என்ன செய்யறார், நம்மள ஒவ்வொரு வழியிலையும் நம்மள காத்து கொண்டு வருகிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, ஜனங்கள் அவங்க கானான் தேசத்துக்கு போகிற வழி கடவுள் என்ன செய்யறாரு, எவ்வளவு அவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா என்ன செஞ்சாரு, ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாரு, அவங்க மேல எந்த கஷ்டம் வராதபடி, அவங்க தடுமாறாதபடி கடவுள் என்ன செஞ்சாராம், ஏந்தி கொண்டு போனாராம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள ஒவ்வொரு நாளும் கடவுள் பலப்படுத்தி பலப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் மூலம் நம்மளை பலப்படுத்தி பலப்படுத்தி நம்ம அடைய போகிற அந்த கானான் தேசத்துக்கு தூதர்களை அழைத்து கொண்டு எப்படி போங்கனாங்களோ அதே போல நம்மையும் அப்படித்தான் இந்த பூமியில நாம போகிற வழியில இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நம்மை தடுமாறாதபடி எல்லா காரியங்களையும் அகற்றி கர்த்தர் என்ன செய்வாரு, நம்ம தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்ம பரம கானானுக்கு நம்ம அழைத்து கொண்டு போவார். நம்ம போகிற வழியில சிங்கம், பெரிய பாம்பு, பாலம், சிங்கம் எதுனாலும் என்ன செய்வான், மிதித்து போட்டு நம்ம என்ன செய்யறாரு, கடவுள் போறதுக்கு நம்மளுக்கு பலனை தருவார். எப்படிப்பட்ட இந்த சிங்கம் சர்பன்றதெல்லாம் ஒரு சோதனைகள், நம்மளுக்கு வருகிற சோதனைகள், குடும்பத்துல நம்மளுக்கு வர்ற சோதனைகள், சாத்தானால வர்ற சோதனைகள். அந்த சோதனையை நம்ம மிதித்து போடணும்னா நம்மளுக்கு இப்படிப்பட்ட பைபிள் வார்த்தைகள் தான் நம்மளுக்கு என்னது, ஒரு மருந்து. அவரை விடவே கூடாது. சோதனைகள் வரதான் செய்யும், விடவே விடாதுங்க. நான் அது என் அனுபவத்துல நான் சொல்லுவேன். வாழ்க்கையில என்ன ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, நாளை துணித்துக்கு நான் நினைக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஒரு சோதனை வந்துச்சா அவ்வளவுதான், எடுத்து கொடுத்துருவேன், எதுனாலும் கொடுத்துருவேன். நாளைக்கு பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். ஆனா நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏதாவது எனக்கு ஒரு தேவைப்படும் போது கடவுள் என்ன செய்வார், ஆசீர்வாதமாக அதை என்ன செஞ்சிடறாரு, கொடுத்து நம்மளை என்ன செய்யறார், திருப்தி ஆக்கிறார். திருப்தி ஆக்கி அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யறார், நம்மளுக்கு காண்பிக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மளுக்காக இந்த பூமிக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே போல நம்மள பூமியில விட்டுருக்கார். ஆனாலும் தேவன் நம்மளை கண்ணோக்கிதான் இருக்கார். அவர் உலகத்தை ஜெயிச்சாரு, அதே போல நம்மளுக்கு ஜெயிக்கிற வலிமையை கொடுத்திருக்கிறார். அந்த வலிமையும் அந்த சத்தியமும் ஜீவனும் அவர் கொடுத்தது. அப்படி நம்ம அதை ஜெயிச்சோம்னாதான் நம்ம என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அதனால அந்த விசுவாசத்தோட நாம இருக்கும்போது கடவுள் என்ன செய்வார், நம்மளை நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார், வழி நடத்துவார். எவ்வித கஷ்டங்கள் இல்லாம நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளை காக்கிறதுக்காக கடவுள் என்ன செய்வார், தூதர்களை நம்மளுக்கு என்ன செய்வார், அனுப்பி ஏந்தி கொண்டு போவார்கள். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், பிசாசனுடைய செய்கைகள் வந்தாலும் என்ன செய்வார், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், மிதித்து போட்டு என்ன செய்வோம், கடவுள் என்ன செய்வார், நம்மள அருமையாக வழி நடத்துவார். அந்த பாதுகாப்பு தான் நம்மளுக்கு தேவை. சில நேரம் பிசாசான முன்னேற முடியாதபடி தடுத்துக்கிட்டே இருப்பான். அத பத்தி நீங்க பயப்படாதுங்க. கடவுள் என்ன செய்வார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் அவர் உன்னதமான அவருடைய மறைவில நம்ம இருக்கிறபடியால் என்ன செய்வார், அவரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்வார், எல்லாவற்றையும் மிதித்து போட்டு நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து ஜெயத்தை கொடுப்பார். அதனால நம்ம என்ன செய்யணும், அவருடைய அண்டையில் நம்ம இருக்க பழகிக்கணும். கடைசியாக அந்த 14, 15, 16 பார்க்கும்போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கடவுள் பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு 2 ஆசீர்வாதங்களை இதுல சொல்றாரு. சில இக்கட்டு நேரங்களிலும் விடுதலை செய்ய தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதே நேரத்துல அவருடைய வார்த்தைகளை நம்ம அறிந்திருக்கிறதுனால நம்மளை என்ன செய்யறாரு? அவரு உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க விரும்புகிறார். நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரு? உயர்ந்த அடைக்கலத்துல நம்மள வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஏன்னா நாம் அவரிடம் வாஞ்சியா இருக்கிறதுனால, விசுவாசமா இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன செய்வார்? விடுவிப்பார். அது இல்லாம அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய எல்லாவற்றையும் நம்ம தெரிந்திருக்கிறதுனால நம்மள என்ன செய்வார்? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்லியிருக்கார். நாம் அவரை கூப்பிடும்போது அவர் நம்மளுக்கு கண்டிப்பாக மறு உத்தரவு கொடுப்பார். எப்படிப்பட்ட இது இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்வார்? மறு உத்தரவு கொடுப்பார். ஒரு ஆபத்து வரும்போது நம்மளை தப்புவித்து என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ரட்சிப்பை என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். எப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது. யாருக்கு இந்த ஸ்லாக்குன்னா, தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு இந்த ஆபத்து நேரத்துல தேவனோடு கூட நம்ம இருந்து அப்படி அவரோட இருக்கும்போது அவர் நம்மளை எல்லாவித இதுலயும் தப்பிவிப்பார், கனப்படுத்துவார். தப்பிவிக்கிற தேவன், விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக நீடிய நாட்களாய் நம்மளை திருப்தியாக்கி ரட்சிப்பையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீடித்த ஆயுள், நீண்ட ஆயுள்னு அது தேவனுடைய ஆசீர்வாதம் தான். அவர் நம்மளுக்கு என்ன வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். நம்ம எனக்கு இதுதான் வேணும் அதான் வேணும்னு சொல்லவே முடியாது. நீங்க 1000 பேசுங்க, கடவுள் நம்மளுக்கு யாருக்கு என்னென்ன வச்சிருக்காரோ அதன்படிதான் நடக்கும். நம்ம எனக்கு இப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும், இந்த மாதிரிதான் வீடு வேணும், இந்த மாதிரிதான் பொண்ணு வேணும், இந்த மாதிரிதான் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் டிசைட் பண்ணவே முடியாது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வீடு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கடவுளுடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. கடவுளுடைய சித்தம் இருந்தாதான் இந்த பிளஸ்ஸிங்கே கிடைக்கும். நம்ம 1000 குட்டிகரணம் போட்டா கூட நீங்க எவ்வளவு பணம் வச்சிருங்க, எவ்வளவு கோடி பணம் வச்சிருங்க, இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு புடவைக்கு ஆசைப்பட்டா அதை நம்ம எப்படியா கடன்பட்டு கூட வாங்கிடலாம். ஆனால் இந்த குழந்தை பாக்கியம், வீடு, கல்யாணம் இதெல்லாம் அவருடைய சித்தம் இல்லாம நடக்கவே நடக்காது. அது மாத்திரம் நிச்சயம், அது மாத்திரம் நிச்சயம். நம்ம கல்யாணத்துக்காக பெண் பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, அவருடைய பாதத்துல வைங்க. என்னுடைய சின்சியர் அட்வைஸ், அவருடைய பாதத்துல வைங்க. அவர் என்ன காட்டுறாரோ அதை தான் நம்ம செய்யணும். காட்டுவார், நிச்சயமா காட்டுவார், நிச்சயமா காட்டுவார். நான் ஒரு சின்ன சாட்சியம் ஒண்ணு சொல்றேன். என்னுடைய பெரிய மகளுக்கு அப்ப கல்லங்கப்படி 23 வயசு, எனக்கு கல்யாணம் ஆகி 24 பிறந்துட்டா பாப்பா. அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் கொஞ்சம் மெச்சூர்டா இல்லை. அவளுக்கும் 23 வயசுலயே பண்ணிட்டேன் நானு. அவ்வளவு தெளிவு கிடையாது, நான் கொஞ்சம் இன்னசென்டா தான் இருப்பேன் நானு. கடவுள்கிட்ட ஆனா அவர் பாதத்துல நான் வச்சுட்டேன், நீ எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாப்பா காட்டணும் சாமி அப்படின்னு வச்சுட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ராத்திரி கனவுல என்கிட்ட ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க, இதாம்மா இது உன் மருமகன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா, நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நான் சிஸ்டர்லாக்கு டெலிவரி ஆச்சு. வீட்டுலதான் டெலிவரி பார்த்தாங்க. அப்ப எங்க சிஸ்டர்லாம் நர்ஸ், அவங்க பார்த்தாங்க இன்னொரு சிஸ்டர்லாக்கு. அப்ப நான் வாசல்ல உட்காந்துட்டு இருந்தேன், எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நான் தான் வாசல்ல உட்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு லீவு, உட்காந்துட்டு இருந்தேன்.
அந்த குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதோ மாவும் மருமகன் அப்படின்னு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சின்ன வயசு 23 வயசு, எனக்கு தெளிவு கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இது பாருங்க, எனக்கு வந்து கடவுள் அதை வெளிப்படுத்தினார். இந்தா மாவும் மருமகன் அப்படின்னு. அப்ப நான் யோசித்தேன், அப்ப யார் இது? எனக்கு என் சிஸ்டர்லா தானே கொடுத்தாங்க. அந்த குழந்தைய கொண்டாந்து பிறந்த உடனே கொண்டாந்து கொடுத்தாங்களே. அப்போ கடவுள் வந்து அவனை தான் காட்டுறாரு, மருமகனை தான் மருமகனா காட்டு, ஒரு மாப்பிள்ளைன்னு கேட்டேன், காட்டுறாருன்னு சொல்லிட்டு உடனே எங்க நாத்தனார் கிட்ட சொன்னேன். அழகா முடிச்சாங்க. இது மாதிரி கடவுள் வந்து நம்ம வந்து அவருடைய பாதத்துல நம்ம வைக்கும் போது கண்டிப்பா என்ன செய்வார் தெரியுமா? எல்லாத்தையுமே காட்டுவாருமா, எல்லாவற்றிலும் காட்டுவாருமா. ஒருத்தரும் மனசே தளராதுங்க. நான் எப்படி அட்வைஸ் பண்றதுன்னே தெரியல. மனசே தளராதுங்க. உங்க வாழ்க்கையில வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நாளைக்கு மரணமே வந்தாலும் சரி, அதை பத்தி கவலையே படாது. கடவுளுடைய பாதத்துல இருந்து, கடவுளுடைய பாதம், அவருடைய விருப்பப்படி விட்டுருங்க. விருப்பப்படி விட்டுருங்க. அவருடைய விருப்பப்படி விடும்போது அவர் நம்மளுக்கு ஒரு பாதுகாவலரா இருக்கு. அவர் நிழல் எப்பவும் நம்மளுக்கு என்ன செய்யும்? எப்பவும் நம்மளுக்கு பின்னாலேயே தொடரும். அதனால நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அவருடைய வாக்குதத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் நம்ம அடக்கி இந்த சங்கீதத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நீங்க வாசிங்க. 91ஆம் சங்கீதம் எப்பவும் வாசிங்களேன், உங்களுக்கு மன நிறைவா இருக்கும். மன நிறைவா இருக்கும். நான் வந்து அடிக்கடி இதை வாசிப்பேன். உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதத்துல எனக்கு ஒரு குறையும் சாமி வைக்கவே இல்லை. ஒரு குறையும் வைக்கல. நான் இப்ப இந்த கொடைக்கானல் போயிட்டு வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட்ல அந்த ராத்திரி 7 மணிக்கு அந்த ட்ரெயின், அதாவது 7:30 மணிக்கு ட்ரெயின் 7 மணிக்கே வந்துருச்சு. நான் டைமை பார்க்காம என்ன பண்ணிட்டேன், ட்ரெயின் வந்த உடனே 5 மினிட்ஸ்ல எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஓடி 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 அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட், ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்குள்ள என் காலில் ஏதோ பிரச்சனை ஆயிட்டு எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்ணேன், அடுத்த நாள் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால முடியல. நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலே போனது கிடையாது. டெலிவரிக்கு போனதோடு சரி. என் ஹஸ்பண்ட் எவ்வளவு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வா வா வான்னாங்க. நான் வரவே மாட்டேன், எனக்கு கடவுள் சுகத்தை தருவார். 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் கூட ஸ்லைட்டா பெயின் இருக்கு. ஆனாலும் கடவுள் என்ன செய்வார்? ஒரு செலவு இல்லாம, ஒரு ஹாஸ்பிட்டல் போகாதபடி கடவுள் என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். சுகமாயிடுவேன். அந்த விசுவாசம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வைத்தியராக அவர் இருப்பாரு. நான் போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் போக மாட்டேன். அவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். அந்த விசுவாச நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். ஆனால் இது யாருக்கு செய்வார்னா, அவருடைய மறைவில் நம்ம இருக்கும்போது அவர் நிச்சயமா நிழலா இருப்பார். நம்ம ஒரு குழந்தை மனசோடு இருக்கணும், கள்ளங்கபடு இல்லாத மனசோடு இருக்கணும். யாருக்கும் ஒரு உதவி செய்யறதுல தடங்கல் பண்ணக்கூடாது. யார் வந்து வாசல்ல கேட்டாலும் நம்ம கொடுக்கணும். யார் வந்து ஒரு கஷ்டம்னாலும் கொடுக்கணும். நான் தர முடியாது, நீ தர முடியாதுன்னு எல்லாம் பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உண்மையான இருக்கும்போது கடவுள் நிச்சயமாக வழி நடத்துவார். எவ்வளோ லாஸ் ஆகலாம், எவ்வளோ லாஸ் ஆகலாம், ஆனால் பின்னால அதை ரெட்டிப்பாக நம்மளுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நாம அவருடைய மறைவுல இருக்கணும். அவரோட நம்ம உறவு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் ஐக்கிய கொள்ளணும். அவர் மேல நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சியா இருக்கணும். அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை நம்பும் போது நம்மளுக்கு இத்தனை ஆசீர்வாதமோ நம்ம வாழ்வில கண்டிப்பாக வந்து நிறைவேறும் என்பத எந்த சந்தேகம் இல்லாம இந்த உன்னதமான தேவனுடைய மறைவு நம்மளுக்கு நிழலாக இருக்கும். சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன செய்வார்? உங்களை பாதுகாப்பாக வழிநடத்துவார். கடவுள் நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம பெண்களாகிய நாம வந்து வாழ்க்கையில வந்து கடவுளை நம்பி வாழும்போது கடவுள் நம்மளை எந்த விதமான கைவிடாதபடி அவருடைய மறைவுல நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நிழலா இருந்து அவரை நம்ம குடும்பத்தை, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரையுமே கடவுள் என்ன செய்வார்? உன்னதமானவர். அவர் சமூகத்துல நம்ம இருக்கும்போது, அவருடைய பாதத்தில் நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை எந்தவித கஷ்டங்களோ
பிசாசின் தொல்லைகளோ நம்மளை நெருங்காதபடி காத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்துங்களா. அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, நீர் கொடுத்த ஆண்டவரே சுவாமி அருமையான வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தியானிக்க கொடுத்த இந்த ஜீவனுள்ள வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, அப்பா, எங்க முற்பதாக்கள் கர்த்தாவே நம்பின இந்த நம்பிக்கையான சங்கீதத்தை கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேவனே, சர்வ வல்லவரின் நிழலில் ஆண்டவரே, ஆண்டவரே தங்கும் போது ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நிழலாக இது இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையை நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே, ஆண்டவரே எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வாதங்களை கொடுத்து உண்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீர் கைவிடாத பாதுகாத்து, ஆண்டவரே உன்னதமானவருடைய ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாதுகாப்புல இருக்கும்போது கர்த்தாவே, நீங்க நிழலாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் வழியெடுத்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.